ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். நீ என் குங்குமத்தை தொட்டதற்கு காரணம் இருக்கிறது. அந்த குங்குமத்தில் ஒரு மகிமை இருக்கிறது. இன்று இதை தொட்டதன் பலனாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்கப் போகிறது. அது என்ன என்பதை நீ காணதான் போகிறாய். அம்மா சொல்லும் பொழுது நீ புரிந்து கொள்வாய். சொல்வதை கேட்டு முடித்த பிறகு அதை உன் வாழ்க்கையில் நேரடியாக உணர்ந்து கொள்வாய். அப்படி என்ன நடக்கும் என்று நீ யோசித்து முடிப்பதற்கு முன்பாகவே உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். என் தங்கமே, இன்று நீ தொட்ட குங்குமம் குங்குமம் அல்ல என்றால் அம்மா அந்த குங்குமத்தில் என்ன வைத்து கொண்டு வந்திருக்கிறாள் தெரியுமா? என் தங்கமே, குங்குமத்தில் பச்சை கற்பூரத்தை கலந்து இந்த பச்சை கற்பூரத்தை கலந்து குங்குமத்தை நெற்றியில் உன்னை இடச் சொல்லி நான் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன். ஆனால் நீ எப்பொழுதுமே தொடர்ச்சியாக 48 நாட்கள் நீ வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் எப்பொழுதுமே உன் நெற்றியில் நீ அந்த குங்குமத்தை வைக்கலாம். வெளியில் செல்லும் போது என்னாலும் நீ அதை வைத்துவிட்டு செல்லும் பொழுது அது நல்ல பலன்கள் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கும். உன் வராகி அம்மாவை உன்னோடு அழைத்து செல்வது போன்ற ஒரு உணர்வு உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, அதனால்தான் அம்மா உன்னை இன்று தொட சொல்லி இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நீ தொட்டதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அதிசயம் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒன்றை நீ நீண்ட நாளாக ஏங்கி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய். எனக்கு மட்டும்தான் கஷ்டம், என்னை மட்டும்தான் சோதிக்கிறாய் என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு மட்டுமே சந்தோஷம், உனக்கானது மட்டுமே உன் வாழ்க்கையில் ஒளிந்து கிடக்கின்ற அந்த சந்தோஷம் என்பதை உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். எது உன்னிடத்தில் இல்லை என்று என் முன்னால் வேண்டி கையேந்தி நிற்கின்றாயோ அதை உன் கைகளில் நான் தரப்போகிறேன். இத்தனை நாட்கள் உன்னை பாடாய்படுத்திய பிரச்சனைகள் ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது. அந்த பிரச்சனையை ஏன் வந்தது என்று தெரியாமலே, அந்த இடம் தெரியாமல் அது போக போகின்றது. சில பிரச்சனைகள் உனக்கே எதற்கு நடந்தது என்று அறியாமல் இருந்து கொண்டிருப்பாய். நாம் ஏன் இந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் என்று என் குழந்தை விழி பிதுங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் உன் வராகி அம்மா என்னிடம் இருந்து உனக்கு நல்ல வாக்கு இன்று கிடைக்கின்றது. என் தங்கமே, யார் என்ன சொன்னாலும், யார் என்ன உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் நீ யாருக்கும் உன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை. நீ எப்பொழுது என்ன சாதிக்கப் போகிறாய், உன்னை அப்பொழுது நீ நிரூபித்தால் போதும். இப்பொழுது என்ன கிடைக்கப் போகின்றது என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். உன்னை பற்றி உன்னுடைய மனசாட்சிக்கு தெரிந்தால் போதும். அதை மீறி உன் தாயானவள் எனக்கு தெரிந்தால் போதுமானது. வேறென்ன உனக்கு வாழ்க்கையில் தேவைப்பட போகிறது? இந்த வராகியானவள் உன்னை பற்றி முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றேன். என் நம்பிக்கை உனக்கு இருக்கின்றதல்லவா? நீ எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி அனைத்து நல்ல சிந்தனைகளும் உனக்கு தெளிவாக இருக்கிறதல்லவா? இது ஒன்றே போதும். உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமாக நடப்பதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. வேறு யாருடைய சான்றிதழ்களும் உனக்கு தேவை கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலதான் யாருக்காக உன்னை நிரூபிக்க எங்கே போராடி கொண்டிருக்கிறாய்? யாருக்கும் உன்னை நிரூபித்து இங்கே உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து பார் என் தங்கமே. உனக்கானது உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரத்தில் என் குழந்தை ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானதே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவள் உன் தாயானவள் இந்த வராகி என்பதையும்
உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்ததால்தான் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சில பிரச்சனைகளை பற்றியும் சில நல்ல விஷயங்களை பற்றியும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தாமதமாக கிடைக்கிறது, அப்படி இல்லை என்றால் கிடைக்காமலே போய்விடுகிறது. தாமதமாக கிடைத்த விஷயம் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது என்பதையும், கிடைக்காமல் சென்ற விஷயம் உனக்கானது இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உனக்கு இது போன்ற பாடங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் அல்லவா நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை நல்லவர் இல்லை என்று தூற்றும் வாயெல்லாம் உன்னை போல ஒருவன் இல்லை என்று பெருமை மிக்கத்தான் போகிறார்கள். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமையை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். என்னை நம்பி என்னை தொட்ட பிறகு நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தராமல் போய்விடுவேனா என்ன? அம்மா சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணை உடையவள். நான் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கான சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே நான் வைக்கின்ற குங்குமம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கத்தான் போகிறது. ஒரு நாளும் என் பிள்ளை கஷ்டத்தில் இருப்பதை நான் காண விரும்பவில்லை. ஆனால் என்னதான் நடந்தாலும் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே அதிகமாக இருப்பது போன்று உணர்கிறாய். நான் எத்தனை முறை சொல்லியும் நீ சிறிது கூட மனதளவிற்குள் இந்த நிலைமை மாறும் என்று நம்பவில்லை. நம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில்தான் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறிவிடத்தானே செய்யும். அது மாறாமல் வேறு என்னவாக ஆகப் போகின்றது என்பதையும் நீ சிந்திக்க வேண்டாமா? உனக்கான வாழ்க்கை உனக்காக மட்டுமே அங்கே இருக்கின்ற வாழ்க்கை. எப்படியாயினும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஆயினும் உன் கைகளில் நிச்சயமாக உனக்கானது வந்து சேரும். அதற்கு உனக்கு தேவை உன்னுடைய சிறு முயற்சிகள் மட்டுமே. இத்தனை நாட்களும் நீ செய்து கொண்டிருக்கின்ற முயற்சிகளை நீ கைவிடாமல் இருந்தாலே போதும். எல்லாம் உன்வசமாக மாறத்தான் போகிறது. வராகி உன் வாழ்க்கையில் இது போன்ற சில நல்ல நிகழ்வுகளை நடத்துவதற்காக தான் வெள்ளிக்கிழமை, அதுவும் மாதத்தின் தொடக்கத்தில் வந்த வெள்ளிக்கிழமையில் உன்னை சந்தித்து உனக்கான ஆசைகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன். நடக்கக்கூடாது என்று நினைத்த விஷயம் நடக்கின்றதே என்று சிந்திப்பாய். சில நேரங்களில் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருப்பது போல அதற்கும் காரணம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நீ நினைத்த நேரத்தில் நடந்தால் அதற்கு பெயர் ஆச்சரியம் கிடையாது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடப்பதுதான் அதிசயங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாளிலுமே அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசைதான். ஆனால் அப்படி நடத்தி கொடுத்தால் நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை எல்லாம் இழந்து விடுவாய். உன் வாழ்க்கையை பற்றிய பயம் எல்லாம் உன்னை விட்டு போய்விடும். வாழ்க்கையில் எத்தனை எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்தாய் என்பதையெல்லாம் நீ மறந்து விடுவாய். பட்ட அனுபவங்களை எல்லாம் தொலைத்து விடுவாய். அப்படியெல்லாம் செய்துவிடக் கூடாது அல்லவா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை பல நாட்களாக கண்ட கனவுகள் கனவாகவே போய்விடுமா? கனவில் மட்டுமே சந்தோஷம் நிலைத்திருக்குமா? நினைவில் இந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காதா என்று எத்தனை முறை ஏங்கி தவித்திருக்கின்றாய். நான் கண்ட கனவு நிஜமாக இருக்க கூடாதா? நான் இந்த நிலைமையில் இருந்து விட்டால் அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லவா? நான் எத்தனை நாள், நான் எத்தனை கனவு உண்மை என்று எண்ணி ஏமாந்து போயிருக்கிறேன் என்று என் குழந்தை நினைக்கின்றாய். என் தங்கமே, இந்த வெள்ளியில் நீ என்னுடைய குங்குமத்தை தொட்ட பிறகு உனக்கு ஒரு நல்லதொரு விஷயம் சொல்கிறேன். என் குழந்தை, இன்று இரவில் உனக்கு ஏதேனும் கனவுகள் நல்ல விதமாக தோன்றினால், குறிப்பாக நல்ல விதமாக மட்டும் தோன்றினால், உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவது போல தோன்றினாலும் அது நாளை உனக்கு நிச்சயமாக பலிக்கும்.
என்னவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்பதை இப்பொழுதே உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். என் தங்கமே, அம்மா அப்படி வராமல் சென்று விடுவாள், என்ன செய்வது என்று நினைக்கலாம். அதற்கு நீ ஒன்றை மட்டும் செய்தால் போதும். இரவு உறங்குவதற்கு முன்பாக எந்த லட்சிய பாதையை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாயோ, எது உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தியாவசியம் என்று நினைக்கிறாயோ, அதை பற்றிய நல்ல சிந்தனைகளில் நினைவில் வைத்துக் கொண்டு உறங்கச் செல். நிச்சயமாக உன்னுடைய கனவில் அது வரத்தான் செய்யும். உன்னுடைய நினைவுகள் என்னவாக இருக்கின்றதோ அதுபோலவே பல நேரங்களில் கனவாக வருகின்றது. நல்ல எண்ணங்கள், நல்ல கனவுகளை உருவாக்கி அது உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும்.